நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் பங்கு சந்தைகளுக்கு தேவையான பல்வேறு விதமான தகவல்களை நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம சென்ற வாரம் என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இந்த வாரம் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனிச்சு, வர இருக்கிற வாரங்கள் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலயமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லியாகணும். இந்த வாரம் ஃபுல்லாக ஏன் வீடியோ போடலை அப்படின்னா, என்னோடய லேப்டாப் ப்ராப்ளம் ஆகிடுச்சு நண்பர்களே. நம்ம லாஸ்ட்டு வீக்லி அனலைசிங் வீடியோ போட்டுட்டு நான் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு திருப்பி நான் 2 days 3 days மார்க்கெட் இல்லாமல் இருந்துச்சு. மண்டேக்கு அப்புறம் டியூஸ்டே தான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், லேப்டாப் ஒர்க் ஆகலை. நிறைய பேர் வாட்ஸ்அப்லேயும் கமெண்ட் செக்ஷன்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏன் வீடியோ போடலைன்னு. வீடியோ ரெகுலராக போட்டுக்கிட்டு இருக்கும்போது கூட பார்த்திங்க அப்படின்னா எனக்கு அதை பற்றி தெரிய வரல. இவ்வளோ பேர் நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க, இவ்வளோ பேர் நம்மளோட வீடியோவை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. லேப்டாப்பை சரி பண்ண கொடுத்துருக்கேன். இருந்தாலும் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு தற்காலிகமாக வீடியோ போடாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு பிசி மூலயமா தான் நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். இது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த வீக் ஃபுல்லாக நம்ம இதில் கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிறத இருக்கேன். சரிங்களா? மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சென்ற வாரம் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அந்த வீடியோட கிளிப்பை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நம்ம போன வாரம் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறத பாருங்கள். நம்ம சொன்ன மாதிரியே மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்னா மார்க்கெட் இது ஈவினிங் ஸ்டாராக மாறிடும். இப்போ இந்த கேண்டில் இது போல் ஒரு கேண்டில் ஃபார்ம் பண்ணிச்சுன்னா இது ஒரு ரிவர்சல் கேண்டில், டோஜி கேண்டில்னு சொல்லலாம், ரிவர்சல் கேண்டில்னு சொல்லலாம், ஷூட்டிங் ஸ்டார்னு சொல்லலாம். இதை கிட்டத்தட்ட ஒரு ரிவர்சல் கேண்டில். இந்த லெவல்லேருந்து மார்க்கெட் விழுந்துச்சு அப்படின்னா, ஒன்ஸ் இந்த லெவலுக்கு கீழே பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா, நல்லா பார்த்துக்குங்க, 21,961 அகைன். ஓகேங்களா? நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, வீக்லி அனலைசிங்கில் மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கு, இங்கேருந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். மார்க்கெட் இந்த லெவல்லேருந்து மேலே வந்துச்சு அப்படின்னா ஒரு 2 டைப்பாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல இப்படி சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா இது ஒரு ரிவர்சல் கேண்டிலாக இருக்கும். மார்க்கெட் நல்ல ஒரு பேரிஷ்க்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். இதே இப்படி ரிவர்ஸ் ஆனால் புல்லிஷ்க்கான வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்துல மார்க்கெட் எந்த சைடு போனாலும் ஒரு பெரிய மூவ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஒரு சில நண்பர்கள் கூட சொல்லியிருந்தாரு, என்ன சார் சொல்கிறீங்க, மார்க்கெட்டு இன்னமாக புல்லிஷ்க்கு வரல, கிட்டத்தட்ட 1500 பாயிண்ட் ஏறிடுச்சு, இதுக்கப்புறம் மார்க்கெட் அப் ட்ரெண்ட் தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஒரு சில நக்கலாக கமெண்ட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. அவங்களாம் இப்போ இந்த கமெண்ட்டை இப்போ ரிவீல் பண்ணுறதுக்கான ஒரு டைமிங். ஏன்னா நம்ம ஏன் இன்னும் புல்லிஸ்க்கு வரல, ஏன் மார்க்கெட் இன்னும் ரிவர்ஸ் ஆகலை அப்படிங்கிறதுக்கான காரணம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருந்துருக்கும். ஏன்னா எல்லாமே மார்க்கெட் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து கன்ஃபர்மேஷன் கிடச்சதுக்கப்புறம் தான் அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா அப்படிங்கிறத முடிவு பண்ணோம். அது 100 பாயிண்டா 200 பாயிண்டா 500 பாயிண்டா 1000 பாயிண்டாங்கிறதெல்லாம் நம்ம யோசிக்கக்கூடாது. ஆனால் எந்த இடம் அப்படிங்கிறது தான் பார்க்கணும். 1500 பாயிண்ட் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக மார்க்கெட் அங்கேருந்து அப் ட்ரெண்ட் போயிடுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நான் சொல்லியிருந்தேன் வீக்லி க்ளோசிங் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். அதே நேரத்தில் அடுத்தடுத்த நாட்கள் ரொம்ப இம்பார்ட்டண்டான லெவல்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டியாக போன வாரம் வீக்லி ஃபுல்லாக வீடியோ போட முடியல. லேப்டாப் ப்ராப்ளமும் ஒரு சில காரணங்கள் இருந்துச்சு. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு விவசாய வேலைகளும் கொஞ்சம் இருந்தது அப்படிங்கிறதுனால நான் அதில் கொஞ்சம் ஃபுல் ஃப்ளெட்ஜாக போயிட்டேன். ஏன்னா என்னால் சர்வீஸ் சென்டருக்கும் போக முடியல. நான் இப்போ தான் கொடுத்துட்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக்குக்குள்ளார வந்துருன்னு நினைக்கிறேன். வந்துருச்சுன்னா நான் கண்டிப்பாக ரெகுலராக வீடியோ போடுவேன். இருந்தாலும் வீக்லி அனலைசிங் வீடியோ போடாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய பேர் கேட்டுக்கிட்டதுக்காக வேண்டி நம்ம இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். சரிங்களா? நம்ம என்ன மாதிரியான நம்ம வீடியோ சேனலை ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். இல்லை புதுசாக வந்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு சில ட்ரெண்டெல்லாம் நான் காமிக்கிறேன். இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் இது ஒரு ட்ரெண்டு, இந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆகிடுச்சு. இருந்தாலும் இந்த ரேஞ்ச் மார்க்கெட்டுக்கு ஒரு டபுள் டாப் ஆகிறதுக்கான ஃபார்மெட்டு இருக்குது. இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் வீக்லி கேண்டில் க்ளோஸ் ஆகி மேலே வந்துச்சு அப்படின்னா அப் ட்ரெண்டு, இல்லை கீழே வந்துச்சுன்னா டவுன் ட்ரெண்டு அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஒரு டே கேண்டிலாவது க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் பாருங்கள், ஒரு டே கேண்டில் கூட க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகலை, அங்கேருந்து ரிவர்சல்.
அதுவும் இல்லாமல் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஏப்ரல் 2ஆம் தேதி ட்ரம்ப்போட வந்து டேரிஃப் இருக்குது, அந்த டேரிஃப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் வந்து மார்க்கெட் வந்து என்னாச்சு, கரெக்டாக 2ஆம் தேதி டேரிஃபு, மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகிடுச்சு. இன்னொரு பேட்டர்ன் கூட நம்ம அனலைஸ் பண்ணியிருந்தோம். மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச், இந்த ரேஞ்சை மார்க்கெட் வந்து மல்டிபிள் டைம் வந்து பட்டுட்டு வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். இந்த ரேஞ்சிலேருந்து பட்டுட்டு அகைன் இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு திருப்பி இந்த லெவல் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு வந்த மார்க்கெட் ஒன்ஸ் இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிருக்கு. பிரேக் அவுட் ஆன மார்க்கெட்டு இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த லெவலுக்கு மேலே டே கேண்டில் வீக்லி கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனால் தான் ஃபர்தர் அப் ட்ரெண்டு, அது வரைக்கும் அப் ட்ரெண்டு கிடையாது அப்படிங்கிறத நம்மளோட வீடியோவில் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம். எக்ஸாக்டாக இங்கேருந்து ரிவர்சல் ஆனிச்சு. இது ஃப்ரைடே முடிஞ்சதுக்கான கதை தான் இங்கே. ஆனால் வந்து மார்க்கெட் வந்து ஃப்ரைடே அன்னைக்கு நைட்டு குளோபல் மார்க்கெட்லாம் வந்து பிளட் பாத் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 700-800 பாயிண்ட் வந்து கிஃப்ட் நிஃப்டி வந்து நெகட்டிவ் காமிச்சிக்கிட்டு இருக்கு. கிஃப்ட் நிஃப்டி வந்து எவ்வளோவில் இன்டிமேட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோன்னா 22,300-400 அந்த ரேஞ்சில் வந்து காமிச்சிக்கிட்டு இருக்கு. நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது தான் தெரிய வரும் எந்த ரேஞ்சில் வந்து ஓப்பன் ஆக போகுது அப்படிங்கிறத. 22,000 கிஃப்ட் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 22,350 அப்படிங்கிற இந்த ரேஞ்சில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. 350 அப்படின்னா 400 இந்த ரேஞ்சில் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகும். 22,600 500 இந்த ரேஞ்சு கரெக்டாக மார்க்கெட் வந்து இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு திரும்ப போகுதா, மண்டே வந்து திரும்புதா, இல்லை இப்படியே கீழே போகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு ஓப்பன் ஆன உடனே நல்லா புல்லிஷ் ஆக்கிட்டு திருப்பி மேலே கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை இப்படி கீழே போகுதாங்கிறத பார்க்கணும். அதே நேரத்தில் நம்ம இன்னொரு பேட்டர்னையும் சொல்லியிருந்தோம். நம்மளோட ரெகுலராக வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு தெரியும், இந்த இடம் வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன், இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து பாருங்கள் இப்படி கிரியேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்த வாரம் வந்து இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்தது அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் ஸ்விங்குகளை இந்த ரேஞ்சிலேயோ இந்த ட்ரெண்ட்லேயோ மார்க்கெட் ரிவர்சல் ஆகிட்டு எங்கே வேணாலும் திரும்பலாம் அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். இது வந்து லெஃப்ட் சைட் ஷோல்டர், இது ஹெட்டு, இது ரைட் சைட் ஷோல்டர். மார்க்கெட் வந்து 600 பாயிண்ட் கேப் டவுன் காமிச்சிக்கிட்டு இருக்கு. முடிஞ்சது 900 முடிஞ்சது. ஒரு 300-400 புள்ளிகள் டவுனில் ஓப்பன் ஆனாலும் இந்த லெவலில் கூட ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. 500 ரேஞ்சில் ஓப்பன் ஆனால் கூட ஒரு 2 மினிட்ஸில் 200 பாயிண்ட்ஸை கூட ஏற்றுவாங்க. டக்குன்னு ஏற்றிட்டு இந்த இடத்துல ஒரு ஹேமர் பேட்டர்ன் மாரி டே கேண்டிலில் வச்சுது அப்படின்னா இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதான்னு யோசிக்கணும். மார்க்கெட் வந்து சார் 1500 பாயிண்ட் விழுந்துருச்சு அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னா போய் இப்போ எல்லாருமே வந்து புட்டில் போய் விழுந்துடக்கூடாது. உடனே மார்க்கெட் வந்து எல்லாருமே செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கக்கூடாது. இந்த ரேஞ்சில் எந்த ரேஞ்சில் வேணாலும் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கும். இந்த ப்ளூ கலர் லைனையும் பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒரு ரிவர்சல் கேண்டில், ஒரு ஹேமர் பேட்டர்ன் உருவாகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். நாளைக்கு இப்படி வந்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல வந்து ஒரு லைனை வந்து ட்ரா பண்ணுறேன், சரி, வெர்டிக்கல் லைன். இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு லைன் வந்து ஃபார்ம் பண்ணுதுன்னு வச்சுக்குவோம். இதை நான் வந்து க்ரீன் கலரில் வைக்கிறேன். ஓகே, இதில் வந்து ஒரு ஹேமர் பேட்டர்ன், இந்த மாதிரி ஒரு ஹேமர் பேட்டர்ன் மார்க்கெட் வச்சுது அப்படின்னா ஓகேங்களா, இந்த இடத்துல ஒரு ஹேமர் பேட்டர்ன் வச்சுட்டு நாளைக்கு டே கேண்டில் மார்க்கெட் சப்போஸ் திரும்புது அப்படின்னா இங்கேருந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆச்சுன்னா நல்லாவே மார்க்கெட் வந்து ஒரு பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆகும். சரிங்களா, ஒன்ஸ் இந்த லெவலுக்கு கீழே வந்துருச்சுன்னா இன்னொரு பேட்டர்ன் இருக்குது. சரிங்களா, இதை எல்லாத்தையுமே நான் வந்து இந்த லெவல் சைடில் வந்து டிலீட் பண்ணிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த ஹேமர் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் பண்ணுதா அப்படிங்கிறத பார்க்கணும் நாளைய தினம். அப்படி இல்லை இந்த இடத்துல ஹேமர் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் பண்ணல, மார்க்கெட்டு அகைன் கீழே வருது அப்படின்னா அப்படியே கீழே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது. இங்கேருந்து மார்க்கெட் வந்து என்ன பண்ணலாம், டபுள் பாட்டம் எடுக்கலாம். இந்த லெவல் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் லைனில் வந்து ட்ரா பண்ணுறேன். ஓகே, இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் வந்து ஒரு டபுள் பாட்டம் எடுப்பதற்கான சான்சஸும் இருக்கும். இப்படி ரிவர்ஸ் ஆனிச்சு அப்படின்னா இங்கேருந்து டபுள் பாட்டம் ஒன்று இந்த ரேஞ்சிலேயே மார்க்கெட் ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. இந்த ரேஞ்சில் ரிவர்ஸ் ஆகுதா நாளைக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இங்கேருந்தே இப்படி ரிவர்சல் ஆகுதா,
இங்கேருந்து ரிவர்சல் ஆச்சுன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஆக்டிவேட் ஆகும். இங்கேருந்து ரிவர்சல் ஆச்சுன்னா டபுள் பாட்டம் ஆக்டிவேட் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து ஹெட் அண்ட் ஷோல்டரை காமிக்கிறேன். இந்த ரேஞ்ச் இப்படி வந்துச்சுன்னா ஓகே, இது ஹெட் அண்ட் ஷோல்டர் இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஆக்டிவேட் ஆகுதா, இல்லை டபுள் பாட்டம் இந்த இடத்துல ஆக்டிவேட் ஆகுதா, இல்லை இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகி கீழே போகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். 21,975 இந்த ரேஞ்சுக்கு கீழே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனால் தான் ஃபர்தராக நம்ம மார்க்கெட் வந்து வீக்கானதாக அர்த்தம். அப்படி இல்லைனா இந்த ரேஞ்ச் வந்து சைட்வேஸில் தான் அர்த்தம். மார்க்கெட் வந்து அப் டைரக்ஷனும் கிடையாது, டவுன் டைரக்ஷனும் கிடையாது. இந்த ரெண்டு லெவலும் ரொம்ப இம்பார்ட்டண்டான லெவல் பார்த்துக்கோங்க. அதே நேரத்தில் நாளைக்கு எந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இந்த ரேஞ்சு வந்து 22,645 அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் எந்த ரேஞ்சில் வந்து சப்போர்ட் எடுக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இதை டே கேண்டில் எந்த இடத்துல க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த 3 லெவலையும் வந்து பார்த்துக்கோங்க. 23,825க்கு மேலே டே கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனதுனா தான் ஃபர்தராக அப் ட்ரெண்டு. அப்படி இல்லை அப்படின்னா 21,950க்கு கீழே டே கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனால் தான் ஃபர்தராக மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டு. இன்பிட்வீன் இந்த சைட்வேஸ்லேயே மார்க்கெட் ட்ரேட் ஆகுது அப்படின்னாலும் மார்க்கெட் வந்து சைட்வேஸாக பார்த்துக்கணும். சரிங்களா? இதை இன்ட்ராடேக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்ட்ராடேக்கான வீடியோ வந்து போஸ்ட் மார்க்கெட் வீடியோ நம்ம போடும்போது அதில் வந்து பார்த்துக்கலாம். இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 23,150 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சரிங்களா? அதே நேரத்தில் 22,645 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இது நெஃப்டிக்கான லெவல்ஸ் நண்பர்களே. இந்த லெவல்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். பேங்க் நிஃப்டி ஒரு டபுள் பாட்டம் எடுப்பதற்கான சூழ்நிலை இருக்குது. நாளைக்கு வந்து எந்த அளவுக்கு கேப் டவுன் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். இது வந்து இப்போயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரேஞ்ச் வந்து ஒரு டபுள் பாட்டம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பேங்க் நிஃப்டி தான் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது. இந்த ரேஞ்சையும் வந்து ரீட்ரெஸ்ட்டும் பண்ணிக்கிட்டு இருக்குது. சரிங்களா? இந்த லைனை வந்து நான் கலர் மாற்றிக்கிறேன். ஓகே, க்ரீனாக வச்சுக்கலாம். ஓகே, இது டபுள் பாட்டம் ஆகிட்டு இந்த ரேஞ்சு கன்சல்டேஷன் ஆகிட்டு இப்படி மேலே போணுச்சு அப்படின்னா அப் ட்ரெண்ட் ஆகிடும். இந்த சேனலும் ரீடெஸ்ட் பண்ண மாதிரி ஆகிடும். சரிங்களா? பேங்க் நிஃப்டி டபுள் பாட்டம் எடுத்திருக்கு. அப் ட்ரெண்டுக்கான இந்த சேனலையும் ரீடெஸ்ட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த சேனல் வந்து இந்த இடத்துல ரீடெஸ்ட் அனுச்சு இந்த ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே வந்துருக்கு பார்த்தீங்களா? இதையும் நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணுன்னா கொஞ்சம் டைம் ஆகும். காமிக்கிறேன் பாருங்கள். இது ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. இந்த இடத்துல இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ட்ரா பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இந்த லெவலில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து நிற்கிதுங்களா? இப்போது இந்த லெவலில் தான் மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு நிற்கிது. ஆனால் இப்போதைக்கு இது ஒரு டபுள் பாட்டமாகவும் நம்ம பார்க்கலாம். இந்த ரேஞ்சில் ஒரு டபுள் பாட்டம் எடுத்து நிற்கிது. இந்த லெவலில் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆனிச்சு, கன்சல்டேஷன் ஆகிட்டு பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா ஃபர்தராக மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சப்போஸ் நாளைய தினம் இந்த இடத்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு இந்த லெவலையும் உடச்சிட்டு நாளைக்கு கீழே வருது அப்படின்னா இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் இந்த லெவலையும் உடச்சிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து என்ன பண்ணும், இந்த லெவலை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு ஃபர்தராக கீழே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சரிங்களா? இப்படி கீழே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இப்போதைக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பேங்க் நிஃப்டியில் என்னென்னா இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் இந்த லெவல். இப்போ கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா? 52,000 லெவல். இந்த லெவல் வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸு. அதுக்கப்புறம் இந்த டபுள் பாட்டத்தோட சென்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸு, இது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு. இது வந்து சப்போர்ட்டாக இருக்கும். 50,800 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கும் கீழே வந்துடுச்சு அப்படின்னா இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். 47,400. ஒன்ஸ் மார்க்கெட் இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா இந்த க்ரீன் கலர் கேண்டில் வந்து மார்க் பண்ணி காமிச்சிருக்கு பார்த்தீங்களா? இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இது பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸு. தென் சென்செக்ஸ்க்கான லெவல்ஸ் வந்து பார்த்துடலாம். சென்செக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நெஃப்டி போலவே தான். சரிங்களா? இதை வந்து நான் நெஃப்டியை நீங்கள் அனலைஸ் பண்ண மாதிரியே இதை வந்து நீங்கள் சென்செக்ஸ் வந்து அனலைஸ் பண்ணி பாருங்கள். இதுலேயும் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இருக்குது. இதுலேயும் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. சரிங்களா? நல்லா வீடியோ வந்து பார்த்துட்டு பேங்க் நிஃப்டியை வச்சு நீங்களும் இதே போல் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே,
ட்ரெண்ட் லைன் வந்து டச் பண்ணிவிட்டு கீழே வந்திருக்குங்களா, இதில் வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஆக்டிவேட் ஆகுது. அதை வந்து பார்த்துக்கோங்க. இமிடியேட்டான ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டபுள் டாப் வச்சுட்டு மார்க்கெட் வந்து கீழே வருது. 78,760 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்தால் 81,300 ரெசிஸ்டன்ஸு. இப்போதைக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். 73,652 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கும் கீழே மார்க்கெட் வந்துச்சு அப்படின்னா 72,624 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இதே போல் பேங்க் நிஃப்டி போலவே இதையும் பார்த்தோன்னா இதுவும் வந்து ஒரு டபுள் பாட்டம் எடுப்பதற்கான சூழல் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இது டபுள் பாட்டம் எடுத்துகிட்டு இப்படி மேலே போக போகுதா, இல்லை இந்த லெவலை பிரேக் பண்ணிவிட்டு இப்படி டச் பண்ணிவிட்டு இப்படி கீழே வரப்போகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஒன்ஸ் இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆனதா ஃபர்தர் அப் ட்ரெண்ட், இந்த ட்ரெண்ட் லைனையும் பிரேக் அவுட் ஆகணும். இதே நேரத்தில் 78,742 அப்படிங்கிற லெவலையும் பிரேக் அவுட் ஆகணும். சரிங்களா, இது எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கோங்க. இது எல்லாமே வந்து என்னோட தனிப்பட்ட வியூ தான் நண்பர்களே. நீங்களும் ஓனா மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட வியூவும் என்னோட வியூவும் ஒத்து போகுதாங்கிறத பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து இதை எப்படி வந்து உங்களோட ட்ரேடிங் பிளானாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா, நீங்களும் இதே போல் மார்க்கெட்டை வந்து ஓனாக அனலைஸ் பண்ணணும், யாரோட உதவியும் இல்லாமல் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முழுசாக மார்க்கெட்டை வந்து கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் மறக்காமல் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து டெக்ஸ்ட் பண்ணி கற்றுக்கோங்க. இன்ட்ராடேக்கான 2 விதமான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நான் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் உங்களுக்காக ஃப்ரீயாக கற்றுத்தரேன். அதற்காக நீங்கள் எந்த வித பேமெண்ட்டும் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. அதை நீங்கள் கற்றுக்கணும், அந்த இன்ட்ராடேஜுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய ரெஃபரல் கீழே நீங்கள் டீமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம், முற்றிலும் ஃப்ரீ தான். தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது. மார்ஜின் ஃபெசிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 3லேருந்து 5 மார்ஜின் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி டீமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடியை வந்து எனக்கு சென்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த கிளாஸஸ்க்கான அக்சஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி டீமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த தகவல்கள் அனைத்துமே வந்து ஜஸ்ட் என்னோட தனிப்பட்ட கருத்து தான். நீங்களும் ஓனாக அனலைஸ் பண்ணி பாருங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை ஒரு டைம் வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, மீண்டும் இன்னொரு இது பண்ணுற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் நாளைக்கு வந்து டெய்லி போஸ்ட் மார்க்கெட் வீடியோ வந்து கண்டிப்பாக போடுறேன். வீடியோ வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கக்கூடிய நண்பர்கள் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே நம்ம சேனலை வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுதான் வந்து மென்மேலும் இது போன்ற வீடியோக்கள் நான் ரெடி பண்ணுவதற்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேவா, நன்றி, வணக்கம்.